மறைக்கச்சட்டா நீங்களை காண வேண்டிய ஆளு வந்துட்டாங்க. சார் வணக்கம். என்னப்பா வேணும்? கிளீனர் வேலை வேணும். டிரைவிங் தெரியுமா? தெரியாது. லைசென்ஸ் வச்சிருக்கியா? அது வாங்கிட்டேன். என்ன படிச்சிருக்க? பிகாம். அப்புறம் அதுக்கு இந்த வேலைக்கு வந்த? எம்காம் படிச்சவனே டீ ஆத்துறானே. நான் இந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்வேன்? பீகார் கவர்னர் வேலைக்கு அப்ளை பண்ண போறேன். இன்னொரு செட்டு பாப்பேன். இந்த மாதிரி லொள்ளு பேச்சல நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் கேட்டிருக்கேன். எங்கேயும் கேட்கல. இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்றதுதான். ஓகே. டீகே. நான் இப்ப உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னா ஒன்ன கிளீனரா வச்சுக்கிறேன். கேளுங்க சார். என்ன ஏர்போர்ட்ஸ்ல ஆள் எடுக்கிற மாதிரி வெறப்பா நிக்கிற? உங்க கேள்வி ஏர்ல வரும்போது என் பதில் ஃபோர்ஸா இருக்கும் சார். சக்கேனா கூட்டத்தை பார்த்தா? லாரிய சைடுல தட்டு. ஏட்ட பார்த்தா? காசை சைடுல வெட்டு. ஓட்டும்போது தூக்கம் வந்தா? பான் பராக்க போடு. அதே மீறி தூக்கம் வந்தா? வண்டியவே ஓரமா போடு. பேட்டரி மேல. தினமும் என்ன கவனி. லாரிக்குள்ள இருக்க வேண்டியது. சரக்கு. டிரைவருக்குள்ள இருக்க கூடாது. அதுவும் சரக்கு. அசோகர் ஏன் ரோட்டோரமா மரத்தை நட்டாரு? பிரேக் பிடிக்காத லாரி எல்லாம் முட்டி ரிப்போர்ட்டதுக்காக. ஏன் குளத்தை வெட்டினாரு? லாரியை நம்மளையும் கழுவுறதுக்கு. நம்மளுக்கு பரிச்சயமான மூணு ஐசியூ. நம்மள டென்ஷன் ஆக்குற மூணு ஆர்டிஓ. ஓட்டும்போது கவனிக்க வேண்டியது. சாலையை கவனிக்க கூடாதது. சைடுல சேலையை. டிரைவருக்கு தேவையானது. பீடி கட்டு. கிணருக்கு தேவையானது. பக்கெட். குடியாத்தம் போயிட்டு ரிட்டர்ன் வந்தா ரிப்பீட். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா அப்பீட். சூப்பர் ஃபிகருக்கு 100 ரூபாய். சுமாரான ஃபிகருக்கு 70 ரூபாய். ஒக்க ஃபிகருக்கு 50 ரூபாய். அதுக்கும் கீழ போனா 1000 ரூபாய். என்ன சொல்ற? அது டாக்டர் ஃபீஸ். ஏறிட்டே போறது. பெட்ரோல் டீசல். நமக்கு தேவையானது. ஒரே என்ன தகடு மாதிரி ரெண்டு வாட்டி சொல்ற? ஒரு மப்புக்கு இன்னொரு பாதுகாப்புக்கு. டெய்லி சேஞ்ச் பண்ண வேண்டியது. பிரேக் ஆயில். இல்லாட்டி போக போறது. பல பேருடைய ஆயுள். லாரி என்பது எவனோட ஏஜென்ட். நாமல்ல, அவனோட சர்வெண்ட். நமக்கு தேவை. நாட்டுக்கே தேவை தரமான கை. போக கூடாது. நோவே. ஓட்டுவது. உன்வே. கிளீன் செய்வது. என்வே. எனிவே யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். ஏன் சார்? பிகாஸ் கிளீனரா வேலைக்கு சேர்ற நீ லாரி ஓட்டுற என்ன விட கிளாமரா இருக்க. அப்புறம் புளிய மரத்துகளில் நிக்கிற மொக்க ஃபிகர்கள்லாம் உனக்கு செட் ஆயிரு. நான் கையில ஸ்டேரிங் பிடிச்சு லாரியில உட்கார்ந்து இருக்கேன். அதனால யூ ஆர் நாட் அப்பாயிண்டட். இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என் கிளாமர் போயிடுச்சு. பெர்சனாலிட்டி போயிடுச்சு. இப்ப நான் உங்க கிளீனரா இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? இப்படி ஒரு கிளீனர் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட்.